மக்கள் அனைவருக்கும் வணக்கம். 2026 தேர்தல் ரொம்பவே பரபரப்பா களம் சூடு பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுமே தங்களுடைய தேர்தல் பிரச்சாரங்களை தொடங்க ஆரம்பிச்சிருக்காங்க. தங்களுக்கான வியூகங்களை வகுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. தங்களுக்கான கூட்டணிகளை குறித்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட தேர்தலை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சூழ்நிலையில திமுகவில் ஒரு பக்கம் கூட்டணி பிரச்சனை, உட்கட்சி பூசல் ஒரு பக்கம் பயங்கரமா பூதாகரம் ஆயிட்டு இருக்கு. அதிமுகவில் என்டிஏ கூட்டணி ஒரு பக்கம் பலமாயிட்டு இருக்கு. இந்த பரபரப்பான நேரத்துலதான் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு 5 தேர்தல் வாக்குறுதிகளை முன்கூட்டியே முதற்கட்டமா அறிவிச்சிருக்கிறாரு. அதாவது ஜனவரி 17ஆம் தேதி எம்ஜிஆர் அவருடைய பிறந்த நாளில் இந்த 5 வாக்குறுதிகளை முதற்கட்டமா அறிவிச்சிருந்தாரு. இந்த தேர்தல் வாக்குறுதிகளை அறிவிச்சதுல இருந்து இது குறித்த விமர்சனங்களும், இது சாத்தியமில்லை என்ற பேச்சுகளும் இப்ப இன்னைக்கு சோசியல் மீடியால ரொம்பவே வைரல் ஆயிட்டு இருக்கு. அது குறித்து பேசப்படுது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். எதற்காக இத 5 வாக்குறுதிகளை அறிவிச்சாரு, அந்த 5 வாக்குறுதிகளுக்கு பின்னால எந்த அளவுக்கு மக்களுடைய செல்வாக்கை ஈர்க்கக்கூடியதாக இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இங்க திமுகல கூட்டணி கட்சிகள் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கிட்டத்தட்ட 40 தொகுதிகளில் கேட்கிறாங்க. 40 தொகுதிகளில் ஆட்சியில பங்கு வேணும், அதிகாரத்துல பங்கு வேணும், எங்களுக்கு அதிகாரத்துல நொங்கு வேணும், இப்படி நிறைய விஷயங்களை கேட்டு உட்கட்சியில பயங்கரமான சண்டை போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் விசிகாவும் பிரச்சனைகள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்படி பல தகவல்களை நம்ம தினந்தோறும் பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா கிட்டத்தட்ட திமுகவுடைய கூட்டணி வலுவிழந்துகிட்டே போகுது. ஒரு பக்கம் இங்க என்டிஏ கூட்டணியில பாத்தீங்கன்னா அதிமுக தன் பக்கத்து பாமகவை சேர்க்கறது என்ன, அதற்கான வட மாவட்டங்கள்ல வேலைகள் செய்யறது என்ன, இப்ப குறிப்பா பிற கட்சிகளை இன்னும் டிடிவி தினகரன் அவர்களையும் சேர்க்கறதுக்கான உண்டான வேலைகளை பார்த்துட்டாங்க. அப்ப என்டிஏ கூட்டணியில எந்த அளவுக்கு பலம் சேர்க்குமோ அந்த அளவுக்கு பலமாகிட்டே போகுது அதிமுகவோட கூட்டணி. அப்போ ஒரு பக்கம் திமுக வீக் ஆகுது, ஒரு பக்கம் அதிமுக பலமாகுது. இந்த சூழ்நிலையில அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவிச்ச இந்த 5 வாக்குறுதிகள்ல இந்த 2000 ரூபாய் வாக்குறுதிங்கிறது ரொம்பவே பேசப்படுது. மகளிர்களுக்கு 2000 ரூபாய் வழங்கப்படும் நாங்கள் ஆட்சிக்கு அப்படின்னு சொல்லியிருந்தார் அவரு. இது சாத்தியம் இல்லையா அப்படிங்கிறது ஒரு பக்கம் நம்ம வைப்போம். இந்த மாதம் 1000 ரூபாய் பெண்களுக்கு இப்ப கொடுத்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்த திராவிட மாடல் ஆட்சியை விமர்சிச்சுக்கிட்டு அவங்களுடைய புகழாரத்தை சொல்லிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு நம்ம ஒரு கேள்வி வைக்கிறோம். மக்களுக்குமே இது தெரியும். மக்களுக்கும் ஒரு கேள்வி, மக்கள் இதை பார்த்தாங்களா இல்ல மக்களுக்கு இது தெரியுமா தெரியாதா? இந்த 1000 ரூபாய் திமுக அரசு எப்போ இருந்து கொடுத்தாங்க, எதனால கொடுத்தாங்க, ஏன் கொடுத்தாங்க அப்படின்ற கேள்விக்கு நிறைய பேருக்கு விட தெரியாம இருக்கும். அதை முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு காரணமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அப்படின்னு சொன்னா எத்தனை பேர் ஆச்சரியத்தோட பார்ப்பாங்க அப்படின்னு தெரியல. ஆனா உண்மை அதுதான். எல்லாருக்குமே தேர்தல் வாக்குறுதி கொடுக்கும்போது பகிரங்கமா அள்ளி எறிவாங்க. அதாவது எப்படின்னா ஜெயிக்கவா போறோம் அப்படின்னு ஒரு பக்கத்து, இன்னொரு பக்கத்து பாத்தீங்கன்னா நம்ம ஜெயிச்சானே செய்யவா போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு கட்சிகள், இது மாதிரி பல கட்சிகள் பல விதமா கொடுக்கும். அதுல திமுக பாத்தீங்கன்னா அதாவது பொய்யான வாக்குறுதிகளை அது நிறைவேற்ற முடியுமோ முடியாதோ, ஆனா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு அள்ளி அரைச்சிடணும். எதை வாக்குறுதிகளை மட்டும் அள்ளி அரைச்சிடணும். அந்த வகையில திமுக கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை 2021 தேர்தலில் அள்ளி அரைச்சாங்க. அது எல்லாத்தையும் செஞ்சுட்டாங்களா அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. என்னென்னலாம் செஞ்சிருக்காங்க, என்னென்னலாம் செய்யலைன்றத தினந்தோறும் மக்கள் சோசியல் மீடியாக்கள்ல அவங்களுடைய ஆதங்கத்தை கொட்டுறது வாயில நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு இந்த மாதம் 2000 ரூபாய் எடப்பாடி பழனிசாமி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாருங்க. ஏங்க 1000 ரூபாய் திமுக அரசு கொடுத்துட்டு இருக்கிறாரு, திராவிட மாடல் கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னா இந்த 1000 ரூபாய் வாக்குறுதி அப்படிங்கிறது அனைத்து மகளிர்களுக்கும் 1000 ரூபாய் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னா கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலா. ஆனா இந்த 1000 ரூபாய் எப்போ இருந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா 2021 ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 2.5 வருஷம், கிட்டத்தட்ட 2.5 வருஷம் நீங்க ஆட்சி பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கும் தானா கொடுக்கல. அப்பயும் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அழுத்தம் கொடுக்குறாரு. மகளிருக்கு 1000 ரூபாய் மாதம் கொடுக்குறேன்னு சொன்னீங்களே அது எங்க அப்படின்னு கேள்வி கேட்ட உடனேதான் ஆகா எம்பி தேர்தல் வேற வரப்போகுது, 2.5 வருஷம் வேற நம்ம ஆட்சி பண்ணியாச்சு, இப்போ இருந்தாலும் நம்ம கொடுக்க ஆரம்பிப்போம் அப்படின்னு அப்போதான் அதை கையிலே எடுக்கிறாங்க. அப்போதுல இருந்து கிட்டத்தட்ட 2.5 வருஷம் கழிச்சு மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்குற திட்டத்தை தொடங்கினாங்க. சரி எல்லாருக்கும் கொடுத்தாங்களா அப்படின்னா அதுதான் இல்லை. நாங்க தேர்தலில் ஓட்டு வாங்கும் போது என்ன சொன்னோம் உங்ககிட்ட, ஆமா அனைத்து மகளிர்களுக்கும் 1000 ரூபாய் தரப்படும் சொன்னோம். இப்ப என்னன்னா அனைத்து மகளிருக்கும் கொடுத்தா அது நல்லா இருக்காது, நம்ம தகுதி வாய்ந்த மகளிருக்கு மட்டும் தான் கொடுக்க போறோம். அப்ப இந்த தகுதி எதை வச்சு பிரிக்க போறீங்க அப்படின்னா அதுதான் இதை விட பெரிய ஆச்சரியக்குரியான விஷயம். அவங்க யாரெல்லாம் பார்த்து தகுதி அப்படின்றத நிர்ணயிக்கிறாங்களோ, அதாவது திமுக சார்ந்த நபர்கள்லாம் இருக்காங்கல்ல அவங்களாம் தகுதி வாய்ந்தவர்கள், இப்ப அதிமுக சார்ந்த நபர்கள்லாம் தகுதி இல்லாதவர்கள் அப்படின்னு கூட நிறைய பேர் புலம்புறாங்க. நிறைய கிராமங்கள்ல, எங்க கிராமங்கள்ல எங்களுக்கு எல்லாம் வரவே இல்லைங்க, திமுக காரங்களுக்கு தாங்க எல்லா செயல் திட்டமும் போகுது அப்படின்னு
மக்கள் சொன்ன கருத்துக்கள் நம்மளை பார்க்க முடியுது சோசியல் மீடியாக்கள்ல. இந்த 1000 ரூபாய் வழங்குற திட்டத்தை திராவிட மாடல் வந்து 2.5 வருஷம் கழிச்சு தான் நிறைவேற்றுச்சு. 2.5 வருஷம் கழிச்சு தானாவும் நிறைவேற்றல. அது வந்து முழுக்க முழுக்க அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாகவும் MP தேர்தல் வந்ததன் காரணமாகவும் தான் இந்த திராவிட மாடல் அரசு வந்து அந்த 1000 ரூபாயும் கொடுக்க வந்தது. அதுவும் எப்படி தகுதியை நிர்ணயிச்சு அந்த தகுதி வாய்ந்த பெண்களுக்குன்னு கொடுத்தாங்க, அனைத்து பேருக்கும் கொடுக்கல. இப்ப என்னமோ 1000 ரூபாய் எல்லா பெண்களுக்கும் கொடுத்துட்டதாகவும், இந்த திட்டம் வந்து பெரிய அளவுல மக்கள் மத்தியில வந்து பெண்கள்லாம் வந்து திமுக ஓட்டு போடுறது இருக்கிறதாகவும் திமுக அரசு தம்பட்ட அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அதுதான் கிடையாது. இன்னைக்கு எல்லா பேருக்கும் 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தகுதி வாய்ந்த பெண்கள் தரம் பிரிச்சிங்க பாத்தீங்களா, அந்த தகுதியில நிராகரிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டாங்க பாருங்க, அவங்க எல்லாம் திமுக மேல மிகப்பெரிய அளவுல அதிருப்தியில இருக்கிறாங்க. இப்ப அந்த வகையில இவரு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாதம் 2000 ரூபாய் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு பாத்தீங்களா. அங்கதான் ஒரு ட்விஸ்டே இருக்கு. இந்த 2000 ரூபாய் யாருக்கெல்லாம் கொடுக்கப்படும் அப்படின்னா அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும். அதாவது எப்படின்னா இவர் தகுதியின் அடிப்படையில தகுதி வாய்ந்த பெண்களுக்கு அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தல, அனைத்து பெண்களுக்கும் அந்த குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வந்து மாதம் 2000 ரூபாய் வழங்கப்படும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா இப்ப திமுக வாக்குறுதி அதிமுக வாக்குறுதி நம்ம இப்படி 2 கட்டமா பிரிச்சு பார்க்கலாம். திமுக வந்து சொல்றது ஒன்னா இருக்கும், செய்யறது ஒன்னா இருக்கும். அவங்க சொல்லுவாங்க நாங்க சொல்றதையும் செய்வோம், சொல்லாததையும் செய்வோம். எப்பா முதல்ல சொன்னதை சொன்ன மாதிரி செய்யுங்க, அப்புறம் நீங்க சொல்லாததெல்லாம் செய்யுங்க அப்படின்னு மக்கள் வந்து நீங்க செருப்பால் அடிச்ச மாதிரி கேள்வி கேட்கிறாங்க. ஏன்னா நீங்க சொன்னதே செய்யல, சொல்லாததை நீங்க என்னத்தை செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான கேள்விகள் அடிக்கிட்டு வர்றாங்க. இப்ப அதிமுகவுடைய பொதுச் செயலர் வந்து அறிவிச்சிட்டாருங்க, 2000 ரூபாய் அறிவிச்சிட்டாரு. இந்த 2000 ரூபாய் கொடுக்கறது சாத்தியமா? இந்த 2000 ரூபாய் கொடுக்கறதுக்கு எப்படி காசு வரும்? 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கே காசு இல்லையா, 2000 ரூபாய் கொடுக்கறதுக்கு மட்டும் எப்படி காசு வரும்? எங்க இருந்து கடன் வாங்க போறாரு அப்படின்னு பல பேர் பல கேள்வி அறிவிச்சாங்க. இப்போ இங்க எல்லாருமே வந்து பல கேள்விகள் எழுப்புறாங்க இல்லையா, இந்த 2000 ரூபாய் எப்படி வரப்போகுது, அவருக்கு இப்போ மேற்கொண்டு கடன் வாங்க போறாரு அப்படின்னு. இப்போ கொரோனா காலகட்டங்கள்ல அப்போ ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்த முதலமைச்சரா இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து எப்படி வந்து சமாளிச்சார் அப்படின்றத நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம், அந்த நிர்வாக திறனை பார்த்திருப்போம். கொரோனா காலகட்டங்கிறது நாடு முழுவதும் உலக நாடுகள்ல மிகப்பெரிய அளவுல ஒரு பொருளாதார சிக்கலை உண்டு பண்ணிச்சு, ஒரு சுகாதார கேடு விளைவிச்ச ஒரு மிக இக்கட்டான ஒரு தருணம். அந்த தருணத்திலையும் அரசு ஊழியர்களுக்கு மாசம் மாசம் அரசு ஊதியம், நிர்வாகம், வருவாயை கட்டமைக்கிறது, அது போல எமர்ஜென்சி செலவினம், சுகாதாரத்துக்குன்னு தனியா செலவினம், மிகப்பெரிய அளவுல எதுவும் பெருசா கடன் வாங்கின மாதிரி தெரியல. அப்படி இருந்தும் அதை வந்து நிர்வாகத்தை வந்து திறம்பட செயல்படுத்தினவர் அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். சோ அப்ப இந்த 2000 ரூபாய் அப்படிங்கிறது வந்து 1000 ரூபாய் ஏற்கனவே கொடுத்துட்டு இருக்கோம், அது தொடரும். அதை நான் 2000 தர்றேன், ஏன்னா தடுத்து நிறுத்தல. எப்பவுமே திமுக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதிமுக என்னெல்லாம் செஞ்சாங்களோ அந்த திட்டத்தெல்லாம் தடுத்துட்டு அதெல்லாம் வந்து முட்டுக்கட்டை போட்டுட்டு அந்த பேரை மாத்தி ஸ்டிக்கர் ஓட்டுற வேலையை பார்ப்பாங்க. எப்படின்னா எல்லாத்துலயும் தன்னுடைய அப்பா பேர் இருக்கணும் அப்படின்றதுல ரொம்பவே ஆர்வமா இருப்பாரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். அந்த வேலை பல திட்டங்கள் நம்ம முன்னுதாரணமா சொல்லலாம். இவருடைய பேர் வரணுங்கிறதுக்காக எல்லாத்துலயுமே வந்துட்டு கலைஞருடைய பேர் அவர்கள் இருந்து சொல்றது, அவங்க அப்பாவுடைய பேரை சூட்டுறது, ஸ்டிக்கர் ஓட்டுறது, இந்த மாதிரியான வேலைகள் வந்து இந்த திராவிட மாடல் அரசு வந்து இந்த 5 ஆண்டுகளா நல்லாவே செஞ்சாங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்ப இந்த 2000 ரூபாய் கொடுக்கறது சாத்தியமா அப்படின்னா சாத்தியம்தான், 2000 ரூபாய் கொடுக்கலாம். அதாவது தகுதியின் அடிப்படையில கொடுக்காம எல்லா பெண்களுக்கும் சொன்ன மாதிரியே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செஞ்சார் அப்படின்னா முழுக்க முழுக்க பெண்களுடைய ஆதரவு, மகளிருடைய வாக்கு வந்து அறுவடை செய்ய போவது அதிமுக தான் அப்படின்றத நம்ம கண்ணை மூடிட்டு சொல்லலாம். ஏன்னா மிகப்பெரிய அளவுல இந்த 1000 ரூபாய் வாங்காத பெண்கள் வந்து ஒரு பக்கம் வந்து அதிருப்தியில் இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து 2000 ரூபாய் உங்களுக்கு நான் தர்றேன், அதுவும் எப்படி உங்க எல்லா குடும்ப அட்டைதாரர்களுக்கும் நான் தர்றேன் அப்படின்னு சொல்லும்போது அத்தனை பெண்களும் கண்ணை மூடிக்கொண்டு அதிமுகவுக்கு இந்த முறை வாக்கு செலுத்துவதற்கு 100% வாய்ப்பு இருக்கு என்பதை நம்ம ரொம்ப தெளிவா நம்ம உணர முடியுது இந்த வாக்குறுதியின் மூலியமா. இந்த வாக்குறுதியை வச்சு இவங்க ஏன் விமர்சனம் பண்றாங்க திமுக அப்படின்னா, இவங்களுக்கு வந்து ஒரு அச்சம் வந்துருச்சு. நம்ம வந்து இந்த 1000 ரூபாய் கொடுக்குறோம்னு சொன்னோம், இந்த 1000 ரூபாய் கொடுக்குறோம்னு சொல்லி நம்ம வந்து மிகப்பெரிய அளவுல அதிருப்தியை சம்பாதிச்சதுதான் மிச்சம் பெண்கள் மத்தியில. ஏன்னா நம்ம எல்லா பெண்களுக்கும், அனைத்து பெண்களுக்கும், அனைத்து மகளிர்களுக்கும் நாங்கள் 1000 ரூபாய் மாதம் தருவோம்னு சொல்லிட்டு கடைசியில பாத்தீங்கன்னா தகுதி வாய்ந்த பெண்களுக்கு அப்படின்னு சொன்னோம். கடைசியில அந்த தகுதி வாய்ந்த பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்ததுமே 2.5 வருஷம் கழிச்சுதான் கொடுத்தோம். இப்ப இந்த 2.5 வருஷமா தான் கொடுத்துட்டு இருக்கோம். அப்ப இதெல்லாம் பெண்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்க ஆட்சிக்கு வந்த உடனே கொடுக்க ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா அந்த பெண்களுக்கு இன்னும் கூடுதலா பயனடைஞ்சிருப்பாங்க. கூடுதலா மாதம் 1000 ரூபாய்ன்றது அவங்களுக்கு ஒரு வருவாயா இருந்திருக்கும், அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஒரு உறுதுணையா இருந்திருக்கும். ஆனா நீங்க அந்த 1000 ரூபாய், அந்த தகுதி வாய்ந்த பெண்களுக்கு 1000 ரூபாய்ன்றதை நீங்க கொடுக்க ஆரம்பிச்சதே எதிர்கட்சிக்கு தலைவர் கொடுத்த அழுத்தமும் வரக்கூடிய அந்த MP எலெக்ஷன் தான் உங்களுக்கு காரணமா இருந்துச்சு. அப்போ இப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் திமுக வந்து எப்படின்னா இந்த வாக்குறுதிகளை வந்து எப்படியாவது நம்ம சொல்லிட்டோம்னா அதை எப்படிலாம் நிறைவேற்றலாம், இல்ல நிறைவேற்றின மாதிரி நம்ம வந்து ஒரு திட்டத்தை நிறைவேற்றலாம். அதாவது எப்படின்னா இருக்கு ஆனா இல்ல, நாங்க நிறைவேற்றிட்டோம்
ஆனா இங்க முழுசா போய் சேர்ந்துச்சா, எல்லாருக்கும் செஞ்சுட்டோமானா இல்ல, பேரளவுல நிறைவேற்றிட்டோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் எல்லா திட்டங்களுமே. நீங்க எடுத்து பாத்துக்கலாம் வரிசை கட்டி. அப்ப இன்னைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த வாக்குறுதிகள்ல இந்த 2000 ரூபாய் வாக்குறுதிகளை அறிவிச்சதுல இருந்து பயங்கரமான விமர்சனம். இது வந்து எந்த அளவுக்கு கை கொடுக்கணும், ஆனா முழுக்க முழுக்க நம்மளுடைய பார்வை நம்ம கண்ண மூடிட்டு சொல்லலாம். இந்த 2000 ரூபாய் அந்த அவர் கொடுக்கறதா சொன்ன அந்த வாக்குறுதியும் சரி, அவர் மென்ஷன் பண்ணியிருக்க அந்த வார்த்தையும் சரி, அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் அப்படிங்கிறது நிச்சயமா பெண்கள் மத்தியில ஒரு வரவேற்பை பெறும். அது வந்து வாக்கா மாறும். அதிமுகவுக்கு மகளிர்கள் வந்து இந்த முறை கண்டிப்பா வாக்களிப்பாங்க அப்படின்னு நம்ம கண்ணை மூடிட்டு நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்த அளவிற்கு அந்த திட்டம் வந்து வரவேற்கக்கூடியது. அவர் குறிப்பிட்டிருக்கிற அந்த வார்த்தையும் பெண்கள் மத்தியில வரவேற்கக்கூடியதா நான் பாக்குறேன்.